நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விவசாயிகளுக்கான மகிழ்ச்சி. இந்திய அரசு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி மொத்தம் 87,226 மெட்ரிக் டன் கொப்பரையும் 96,879 மெட்ரிக் டன் தோட்டாபுரி மாம்பழங்களையும் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் கீழ் கொள்முதல் செய்யவும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஒப்புதல் வழங்கியுள்ளார். குழந்தைகளை காரின் சன்ரூஃபில் நிற்க வைத்தால் 1000 ரூபாய் அபராதம். காரின் சன்ரூஃபில் குழந்தைகளை இருக்க வைத்து பயணிப்பது ஆபத்தான செயலாகும். அப்படி குழந்தைகளை நிற்க வைத்து பயணிக்கும் கார் ஓட்டுநருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிற்கு நீண்ட கால அளவில் யுரேனியம் விநியோகிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆஸ்திரேலியா. இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி நோக்கங்களுக்கு பெரும் வலிமையை அளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 7வது ஆண்டாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மின் கட்டண உயர்வு இல்லை. வீடு, வணிகம் உள்ளிட்ட அனைத்து நுகர்வோருக்கும் பழைய மின் கட்டணமே தொடரும் என அம்மாநில அரசு அறிவிப்பு. 3.7 கோடி நுகர்வோர் இந்த முடிவால் பயனடைவார்கள் என்றும் மின்சார மானியம் 20,400 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். கர்நாடகாவில் இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமத்தில் கூகுள் நாசாவுடன் கைகோர்த்து ரூபாய் 900 கோடி முதலீட்டை இழுத்த இளைஞர் அவைஸ் அகமது தன் தந்தை கொடுத்த என்சைக்ளோபீடியா மற்றும் நூலக புத்தகங்கள் மூலம் கற்று கடன் வாங்கி பிக்சல் என்ற விண்வெளி ஸ்டார்ட் அப்பை 2019 தொடங்கியுள்ளார். இதன் மூலம் பயிர்களின் நிலையை துல்லியமாக கண்காணிக்க புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இவரின் அசாத்திய திறமையை பார்த்து நாசா டீல் போட்டுள்ளது. நாசா முதலாக டீல் போட்ட முதல் இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் பிக்சல் தான். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.